எதிர்காலத்தில் ஒரு புதிய வீடு கட்ட போறீங்களா அல்லது ஏற்கனவே வீட்டை கட்டி சுத்து மதிலையும் கட்டி போட்டு நுழைவாயில் கதவு போடாம யாரை கொண்டு அந்த கதவை செய்யலாம் எப்படி செய்யலாம்னு யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இந்த காணொளியில் ஒரு புதிய வீட்டை கட்டி நுழைவாயில் கதவு போடணும் என்று நினைக்கிறவர்களுக்கும் அல்லது ஏற்கனவே ஒரு புதிய வீட்டை கட்டி சுத்து மதிலை கட்டி நுழைவாயில் கதவு போடணும் என்று யோசித்து யாரோ ஒரு ஆள்கிட்ட நுழைவாயில் கதவு அந்த இரும்பு கேட் செய்யறதுக்கு கொடுத்து இன்னுமே வரையில 1 மாதம் ஆச்சு 2 மாதம் ஆச்சு என்று காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போறேன். அந்த செய்தியை இந்த காணொளியினுடைய நிறைவுல சொல்றேன். அதுக்கு முதல் எங்களுடைய வீட்டில் இருக்கிற 2 நுழைவாயில் கதவை நண்பரனுடைய வீட்டில் இருக்கிற ஒரு நுழைவாயில் கேட்டையும் உங்களுக்கு காட்ட போறேன். முழுமையா பாருங்க. இதுதான் எங்களுடைய வீட்டில் இருக்கிற முதலாவது நுழைவாயில் கதவு. இது வந்து தற்காலிகமாக போடப்பட்டிருக்குது. ஒரு தட்டு மாதிரியான அமைப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க யோசிப்பீங்க, இப்பதான் புதுசா தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல. நீங்க பழமையான வீடுகள் இருக்கிற அந்த பகுதிகளுக்கு போனா, நாச்சார் வீடுகள் இருக்கிற பகுதிகளுக்கு போனா மேல தட்டு போட்டிருப்பார்கள். சில பேர் அந்த கூரை அமைப்புல போட்டிருப்பார்கள். இதுல குந்து மாதிரி இருக்கும், இருந்து கதைக்கிறதுக்கு ஓய்வா இருக்கிறதுக்கான ஒரு பகுதி மாதிரி. அது அதே ஒரு குட்டி வீடு மாதிரி மாற்றி வச்சிருப்பார்கள், அப்படி கட்டி வச்சிருப்பார்கள். அது வந்து கடந்த காலங்களில் இருந்த முறை. அது பிற்காலத்தில் கொஞ்சம் இல்லாமல் போய் பிறகு இப்போ மீள வர தொடங்கிடுது. இதே இப்போ பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் வடிவு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெருமதியான இரும்பு கதவை செய்து இதில் போடும்போது மழை வெயில் போன்ற காரணிகளால் அது வந்து சேதப்படுறதுக்கு, இரும்ப மழைக்குள்ளே வச்சா என்ன செய்யும், அது வந்து சேதப்பட்டுரும், கரல் பிடிச்சிடும். அதை தவிர்க்கிறதுக்காக மழையிலிருந்து அதை முடிந்த அளவு தவிர்த்து பாதுகாப்பாக வச்சிருக்க ஒரு 10 ஆண்டு இருக்கிறத ஒரு 20 ஆண்டா மாற்றுறதுக்காகத்தான் இந்த மாதிரி அமைக்கிறார்கள். அதை விட வடிவும் ஒரு காரணம். இந்த இடத்துல நாங்கள் ஒரு நுழைவாயில் கதவு இரும்பு கேட் வந்து போடணும். இன்னுமே போடையில் இனித்தான் அதை நாங்கள் போடுவோம். இந்த பகுதிக்குள்ளே வீடு வரும்போது இந்த நுழைவாயில் கேட் போடுவோம். சில வேளைகளில் இப்போ ஒரு 2 மாதங்கள்லையும் அதுக்கான போடுறதுக்கான வேலைப்பாடுகள் நடக்கலாம். இதுதான் எங்களுடைய இப்போ வீடு இருக்கிற நுழைவாயில். இந்த நுழைவாயில் பகுதியை பாருங்க எவ்வளவு வடிவாக இருக்குன்னு. எங்களுக்கு இது பார்க்க வடிவாக இருக்குது. நாங்கள் வடிவாக இருக்கணுமன்றதுக்காக பார்த்து செய்தது. மேலே அதே மாதிரியான அமைப்பு, அதில் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயுமே இருக்குது. இதெல்லாம் வடிவுக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது வடிவுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் வடிவு இதுல எல்லாம் ஏணியால் ஏறி போகிற மாதிரி இருக்கும். பிறகு ஒரு நாளைக்கு வந்து பவனீசன் போட்டு இதை வெட்டி பார்க்கல ஏறி இதெல்லாம் ஒரு வடிவுக்காக அமைக்கப்பட்டது. முன்பக்கம் பார்த்துட்டு பின்பக்கம் உங்களுக்கு காட்டணும். வாங்க அப்படியே வந்து பாருங்க. இதுதான் பின்பகுதி. இப்படி தான் இருக்கும். சரியா பாருங்க இப்படி இருக்குன்னு. சரியா இது வந்து இப்போ பார்த்துட்டு என்னடா முன்னுக்கு நிறைய வேலைப்பாடாக இருந்து பின்னுக்கு இப்படி இருக்குது, பின்னுக்கும் வேலைப்பாடு இருந்து இருக்கலாம் தானேன்னு சொன்னால் இப்போ எவ்வளவு முடிஞ்சதோ அதே மாதிரி இன்னொரு மடங்கு பின்னுக்கு செய்கிறதுக்கு முடியும். இப்போ கூடுதலாக நுழைவாயில் கதவுகள் எல்லாம் இப்படி தான் இருக்குது. முன்ன வீட்டு கதவாக இருக்கட்டும், எந்த கதவாக இருக்கட்டும், உள்ளுக்கு போய் பார்த்தா அது அப்படி சாதாரணமான தோற்றத்தில் தான் இருக்கும். இதே மாதிரி என்னுடைய நண்பர் வீட்டுக்கு இப்போ ஒரு நுழைவாயில் கதவு செய்யப்பட்டிருக்குது. இது என்னுடைய நண்பரினுடைய வீட்டில் இருக்கிற நுழைவாயில் கதவு. மேலே இந்த மாதிரி வெட்டு வேலை செய்து ஒரு வித்தியாசமான வடிவை கொடுக்குது இந்த நுழைவாயில் கதவு. இப்போ கீழேயும் வெட்டு வேலை இருக்குது, மேலேயும் வெட்டு வேலை. அதை பார்க்க நல்லா இருக்கும். உண்மையாக அந்த ஒட்டி செய்கிறத விட ஒரு தகரத்தில் வெட்டி வாரது நல்ல வடிவான தோற்றத்தை கொடுக்குது. அதை விட அலங்கரிக்கிறேன்றாலும் அலங்கரிக்கலாம். ஆனால் ஒரு அளவான அலங்காரத்தோடு செய்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் இதுவும் செய்திருக்கு. நாங்கள் அன்றைக்கி நிகழ்வுக்கு வந்த நேரம் இதை பார்த்து அந்த தான் போட்டிருந்தது. இப்போ இதை பார்த்த உடனே நல்லா இருந்தது. அப்போ இதையும் பதிவு செய்வோம்ன்றதுக்காக வந்து பதிவு செய்திருக்கிறேன். குறிப்பாக சொல்லணும், இன்னும் முழுமையான வேலை முடியலை. கைப்பிடி வேலை போன்ற சில வேலைகள் இருக்குது. 2-3 நாட்களுக்கு முன்னம் தான் பூட்டப்பட்டிருக்குது. அதுவும் முடிஞ்சதுக்கு பிறகு இது ஒரு முழுமையான தோற்றத்தை பெறும். சரி மக்களே, 2 நுழைவாயில் கதவை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். 2 இல்லை 3 காட்டினான். அங்கே அதில் இருக்கிறதையும் காட்டினான். இந்த 3லேயுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே எதை சொல்லுவீங்கன்னா இதையா இல்லை அதையா இல்லை அதைத்தான் சொல்லுவீங்கள். நிறைய பேர் என்ன தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார்கள், பவனீசன் இதை யாரை கொண்டு செய்த நீங்கள், எங்கே செய்த நீங்கள், எப்படி செய்த நீங்கள், எவ்வளவு செலவாகினது, நிறைய பேர் கேட்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த காணொளியினுடைய நோக்கம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரியான இரும்பு கதவுகள் நுழைவாயில் கதவுகளை வந்து செய்கிறதுக்கு நீங்கள் நிறையவே சிரமப்படுவீங்க. யார்கிட்ட கொடுத்து செய்யலாம், அப்படி செய்யலாம் என்ற
கேள்வி இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த காணொளி பதில் தரப்போது. அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு நிறுவனமாக பதிவு செய்து வேல் செதுக்கலை அறிமுகப்படுத்தி இருந்தேன். நிறைய பேர் முன்பதிவு செய்து அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலேயே புதிய காணொளி போடுறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் அதை கொடுத்ததுக்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக காணொளி போடணும். அதனால் அந்த வேலைகள் முடியட்டும், கேட்டவர்களுக்கு கொடுத்துட்டு, ஏன்னா அவர்களுக்கு அந்த நாள் சொல்லியிருந்தால் அந்த நாளில் கொடுத்துட்டு தான் நாங்கள் புதுசாக எடுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறதுன்னா புதிய முன்பதிவுகள் எடுத்து போட்டு சிரமப்படுறது. நாங்கள் ஏற்கனவே முன்பதிவை எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த எடுத்ததை முடிச்சுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு செய்கிறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். எனவே விரைவில் அவர்களுக்கான அந்த வேல் செதுக்கல் சென்று சேரும். இதே மாதிரி நிறைய பொருட்களை நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தினூடாக விற்பனை செய்கிறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். இந்த காணொலியை நான் ஏன் பதிவு செய்திருக்கிறேன்னா, எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு இரும்பு கதவை செய்ய போறீங்களா அல்லது வெவ்வேறு பொருட்களை செய்ய போறீங்களா, திரையில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு பவனீசன் இப்படி ஒரு இரும்பு கதவு செய்யணும், இதனுடைய அளவு இது 8 அடி உயரத்தில் 12 அடி நீளத்தில் ஒரு கதவு ஒன்று செய்யணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும், என்ன வகையில் செய்யணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ, என்ன வடிவத்தில் செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அந்த வடிவத்தையும் அனுப்பி நீங்கள் கேட்கலாம். அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற வடிவங்களை போட சொன்னால் நாங்கள் அந்த வடிவங்களை போடும்போது நீங்கள் அதில் ஒன்றை தெரிவு செய்து சொல்லும்போது அதுக்கு ஒட்டுமொத்தமாக எவ்வளவு செலவாகும்ன்றதை சொல்லுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் செய்ய விரும்பினா எங்களோட தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்தால் உங்களுக்கு செய்து தருவோம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா, ஒரு பொருளை செய்ய போங்க பிரச்சனை இல்லை. நீங்கள் நிறைய பேருக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா, ஒரு பொருளை செய்ய கொடுத்தா அந்த பொருள் சரியான நேரத்துக்கு வந்து சேருமா, அல்லது சரி நேரம் தான் இழுவட்டாலும் அது தரமாக வந்து சேருமான்ற கேள்வி இருக்குது. ஆனால் எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த சந்தேகங்கள் இல்லாமல் செய்தெடுத்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி எதிர்காலத்தில் நிறைய பொருட்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருக்க போது. இதை எப்படி நான் செய்கிறேன்னா, இப்போ எங்களுடைய இடங்களில் நிறைய தொழிலாளர்கள் இருப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மரக்கதவு கேட்குறீங்கன்னு சொன்னால் அந்த மரக்கதவு செய்கிறதுக்காண்டி இங்கே தொழிலாளர்கள் இருப்பார்கள். அப்போ அவர்களோட தொடர்பு கொண்டு அவர்கள்ட்ட இருந்து அந்த பொருளை செய்தெடுத்து அது உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி இரும்பு கதவுகள், சாப்பாட்டு மேசைகள், இந்த மாதிரி நிறைய பொருட்களை எதிர்காலத்தில் நாங்கள் அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். எனவே உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை எங்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய வடிவங்களை அனுப்புங்க, நாங்கள் அதனுடைய தொகையை மதிப்பிட்டு உங்களுக்கு சொல்லுவோம். எடுத்து போட்டு கடைசியாக இந்த விலைன்னு சொல்லாமல் அந்த தொகையை முன்னமே மதிப்பிட்டு சொல்லுவோம். உங்களுக்கு அது சரியாக இருந்தால் செய்து தரதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த காணொளியில் இப்படியான நுழைவாயில் கதவுகள் செய்கிறதுக்கான தேவை உடையவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். திரையில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன வகையில் தேவை, இந்த அளவில் தேவை என்று சொன்னால் நாங்கள் அதனுடைய மொத்த செலவை சொல்லுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் செய்தெடுக்கலாம் என்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொண்டு இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.